Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோகோ பாஸ்கெட்பாலோட ஸ்பெஷல் எபிசோட் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் வந்துட்டு கீசே குரோகோ இவங்க ரெண்டு பேரும் பத்தின ஒரு ஸ்டோரி. கீசே வந்துட்டு மொத பாஸ்கெட்பால் டீம்ல டேக்கம்ல ஸ்கூல்ல சேர்ந்தப்ப அவன் எப்படி குரோகோவை அப்ரோச் பண்ணா அப்படின்றதுக்கான ஸ்டோரி தான் இது. இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல கீசே வந்துட்டு அவனோட மாடலிங் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்துட்டு உன்னோட மாடலிங் ஒர்க் நீ பாட்ட போறியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல நான் ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். எதுக்கு அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தானே, நீ இப்பதான் பாப்புலராகவே ஆரம்பிச்சிருக்க, இப்பதான் உன்னோட கரியரே ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி நீ எந்த கிளப் ஜாயின் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேக்குது. நான் வந்துட்டு பாஸ்கெட்பால் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றேன். ஓ ஆமா டேக்கோ ஸ்கூல்ல அவங்க ஏற்கனவே நேஷனல்ஸ் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. ஆமா அவங்க டீமுக்குள்ளேயே மொத்தம் 3 டீமா பிரிச்சு வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றேன். இப்போ அப்படியே டேக்கோ ஸ்கூல்ல காட்டுறாங்க. கீசே வந்துட்டு அவனோட ஜிம்முக்குள்ள அந்த ஃப்ளோருக்குள்ள மாப்பு போட்டுக்கிட்டு இருக்கான் எல்லா பசங்க கூட சேர்ந்து. அந்நேரம் மோமோ அங்க வந்து கீசேவை கூப்பிடுறான். ஆமா நான் தான், நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் தான் நம்ம டேக்கோ ஸ்கூலோட மேனேஜர், நீ இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டீமோட தான் பிராக்டிஸ் பண்ண போற, சோ அங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டு போறா. எல்லா பசங்களும் ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னடா இவன் 2 வாரம் தான் வந்து அதுக்குள்ள இப்படி ஃபர்ஸ்ட் டீமுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கீசேவா மனசுக்குள்ளே என்னடா அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஈஸி, என்னோட லெவலுக்கு செகண்டரி டீம் கூட விளையாடுறதா எனக்கு ரொம்பவே சப்பையா இருந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வரான். வந்து அப்படியே நேரம் இந்த ஃபர்ஸ்ட் டீம் விளையாடுற ஜிம்ம பார்த்தோன்னே அங்க அவமினியை தான் மொத பாக்குறான். அவமினி வேற லெவல்ல ஒரு பால் டங்க் பண்றான். எந்த மிடில் ஸ்கூல் பையனாலோட இந்த மாதிரி எல்லாம் டங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கோட பாக்குறான். அப்ப மோமோயும் அவமினி கிட்ட நீ டச் எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல நான் பாக்கல அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்போ நம்ம என்னதான் பண்றது, அவன் தான் உன்னோட மென்டாரா இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்றான். என்னது எனக்கு மென்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். ஆமா ஏன்னா நீ வந்துட்டு ஆல்ரெடி செகண்ட் இயர்ல, அதனாலதான் தேர்ட் இயர் பசங்க இந்த ஐடியாவை கொடுத்தாங்க. நீ லேட்டா கிளப்புக்குள்ள வந்ததுனால நீயுமே இப்ப ஃபர்ஸ்ட் இயர் பையன் மாதிரி ஒரு புது ஆளு தான், அதனாலதான் உனக்கு மென்டார் அசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்றா. அதுதான் வந்துட்டு நீங்க சொன்ன டெட்சோ அப்படின்ற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். யாரா என்னோட பேரை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மட்டும் கேக்குது. யாரா அது ஆளே இல்லாம வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீசே பின்னாடி திரும்பி பாக்குறான். பட் பின்னாடி இல்ல, அப்படியே முன்னாடி பார்த்தா முன்னாடி தான் குரோகோ நின்னுகிட்டு இருக்கான். நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கீசே டக்குன்னு பயந்துறான். நேரா மோமோ வந்துட்டு ஓ டெட்சோ நீங்க தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. குரோகோமே வந்துட்டு உன்னை பார்த்ததுல சந்தோஷம், நான் தான் டெட்சியா குரோகோ அப்படின்னு சொல்றான். என்னது இவன் தான் என்னோட மென்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கீசேக்கு ஒண்ணும் புரியல. அடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் ஜிம்ல எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆகிசி மிடோரிமா அவமினி இவங்க எல்லாரோட கேம் பிளேவை பார்த்துட்டு கீசே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஃபர்ஸ்ட் டீம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தனியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. கீசே வந்துட்டு இன்னொரு பக்கம் கிட்ட தனியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க வேற பசங்க கூட. அங்க கீசே வந்துட்டு அவமினி இப்ப எப்படி மூவ்மெண்ட் ஒன்னு கொடுத்தானோ அதே மாதிரி அதை காப்பி பண்ணி வேற லெவல்ல ஒரு பால் ஷூட் பண்றான். அப்ப அப்படியே கீசே வந்துட்டு குரோகோவை பாக்குறான். குரோகோ ஒரு பாலை கொண்டு வந்து ஷூட் பண்ற மாதிரி வர்றான். என் தலைவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீசே பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஷூட் பண்ற பால் பேஸ்கெட்குள்ளே உழல. அட கடவுளே போய் இவனாடா எனக்கு மென்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கீசே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குரோகோ கீசே கிட்ட வந்து கூப்பிடுறான். பட் இப்ப அவன் கண்ணுக்கு தெரியல, இவன் கீழே குடிஞ்சு பண்றான் அப்படின்னு சொல்றான். நேரம் தான் பாக்குறான். ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாரும் நல்லா மாப் போடுறாங்களா இல்லையான்றதை நீ கூட நின்று பார்த்துட்டு அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா கிளம்பி வா அப்படின்னு குரோகோ சொல்லிட்டு போறான். அப்படியே கீசே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் வீட்டுக்கு கிளம்பும் போது நேரம் அவமினே முரசகி பாரா குரோகோ 3 நேரம் அவனை நின்று பாக்குறாங்க. என்ன எல்லாம் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். நீ ஃபர்ஸ்ட் டீம்ல ஜாயின் பண்ணனால இப்ப நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 நேரம் அவனை இழுத்துட்டு போறாங்க. பார்த்தா இவங்க எல்லாரும் அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். நான் தான் சொன்னேன் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றேன். அது இருக்கிற எல்லாம் என் காசுல வாங்குனீங்க, நான் இருக்கிற செலவு பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன். நீ தான் மாடலா இருக்கலப்பா, உனக்கு நல்லா காசு வரும்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இன்னும் ஒருத்தனையும் நீங்க எக்ஸ்ட்ரா வேற கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமாவை கை காட்டுறேன். தம்பி நீங்க வரதுக்கு முன்னாடி நான் இந்த கடையில தான் நின்னுகிட்டு இருந்தேன், குரோகோ தான் இந்த பார்ட்டியில என்னையும் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா, அதனாலதான் இப்ப நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு மிடோரிமா சொல்றேன். நிறைய பேர் இருந்தா தானப்பா ஃபன்னா இருக்கும் பார்ட்டின்றது அப்படின்னு குரோகோ சொல்றான். ஆனா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கீசே சொல்றான். என்னோட பேரு மிடோரிமா அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நான் எப்படி வந்த ஒரே நாள்ல எல்லாரோட மூஞ்சி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். அதுக்கு தானடா உனக்கு மென்டார் அசைன் பண்ணிருக்கோம், உனக்கு எந்த டவுட்னாலும் நீ குரோகோ கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். அப்ப குரோகோ வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அந்த குச்சியில அது எழுதிருப்பாங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா. பட் இது வந்து எல்லா ஐஸ்கிரீம் குச்சியிலும் கிடைக்காது, ரொம்ப ரேர். பட் குரோகோக்கு அப்ப இது வந்திருக்குது. இதுல வின் பண்ற யாரையுமே நான் இதோட பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீசே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுறான். சரி நான் இதுக்கு இதுக்கெல்லாம் இப்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே யோசிக்கிறான். அப்ப பார்த்தா முரசகி பாரா மறுபடியும் கடைக்குள்ள போயிட்டு வரா. என்னடா எவ்வளவு பெரிய பெட்டி எடுத்துட்டு வந்திருக்க, இதெல்லாம் உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா நான் ஒத்தாலாவே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு முரசகி பாரா சொல்றான். சரி நீ ஏதோ சொல்ல வந்தியா அப்படி என்ன அப்படின்னு முரசகி பாரா கேக்குறான். இல்ல குரோகோ வந்துட்டு அதுல வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். நேரம் பார்த்தா மோமோயை வந்து நிக்கிறான். என்னது இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். கீசேக்கு ஒண்ணுமே புரியல. டே இன்னும் எத்தனை பேர் தான்டா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில கை வச்சுட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். அந்நியாரம் ஒருத்தன் வந்து பைக்ல சம ஸ்பீடா வந்து மோமோயை கொஞ்சம் விட்டு ஏத்தி இருப்பான், அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுறான். பின்னாடி இருந்த ஒருத்தவங்க வந்து அவனோட பர்ஸ் எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கீசே அவமினே 2 பேரும் அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப மிடோரிமா வந்துட்டு இவங்க என்ன சரியான லூசா இருக்காங்க, வண்டியில போறவனே இவங்க எப்படி ஓடி போய் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரா கையில இருந்த அந்த ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து பாஸ்கெட் பால் மாதிரி ஷூட் பண்றான். தலைவரோட அக்யூரசி பத்தி தான் நமக்கு தெரியுமே, ஃபுல் கோட் இருந்தா கூட 3 பாயிண்டர் அவ்வளவு அக்யூரேட்டா ஷூட் பண்ணுவான். அதே மாதிரி அவன் பால் அப்படியே வானத்துக்கு ஏத்துற மாதிரி இதையும் வானத்துக்கு ஏத்தி விடுறான். அதுவும் கரெக்டா போய் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவன் தலையிலே உழுக அவன் கொஞ்சம் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறான். அடுத்தவன் எந்திரிச்சு ஓடுறதுக்குள்ள முன்னாடி அவமினே வந்து லாக் பண்ணிடுறான். பின்னாடி கீசே வந்து நின்றுறான். அவன் அப்படியே டக்குனு கீசே குத்துற மாதிரி பக்கத்துல வந்துடுறான். அந்நேரம் பார்த்தா ஒரு கை வந்து இவனை தடுக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்து பார்த்தா அங்க முரசகி பாரா மலை மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். டேய் என்னோட ஸ்நாக்ஸ் யாடா மிதிச்ச, நீ என்கிட்ட செத்தடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல இருக்கான் முரசகி பாரா. ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயவுல அலறியே போயிடுறான். நீங்க எல்லாம் பர்ஸ் பிக் பாக்கெட் அடிச்சவனே கண்டுபிடிச்சு கரெக்டா பிடிச்சிட்டீங்கடா, நீங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தெரிஞ்சுக்க தெரியுமா அப்படின்னு மோமோ சொல்றா. ஆமா நீ சொல்ற கரெக்ட் தான், இது வந்துட்டு சூப்பரான ஒரு டீம் எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். அப்ப கூட அந்த டீம் ஒர்க்ல இவன் எதுல எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கீசே நினைக்கிறான். அப்ப கீசே வந்துட்டு முரசகி பாரா நீமே மெயின் டீம்ல தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். டேய் இங்க இருக்க எல்லாருமே மெயின் டீம் பிளேயர்ஸ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். ஓ
அப்படியா என்னது இவன் மெயின் டீம் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ பார்த்துட்டு இவனுக்கு ஒரே ஷாக்கு. அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல கீசே வந்துட்டு வேற லெவல்ல ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கான். முரசைக்கு பரா தான் கோல் கீப்பரா நின்னுட்டு இருக்கான். பட் அவன் சும்மா தான் நின்னுட்டு இருக்கான். கீசே வேற லெவல்ல அந்த பால ஈஸியா கோல் போட்டுறான். விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா முரசைக்கு பரா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த குரோக்கோ இருக்கான்ல அவன் எப்படி மெயின் டீம்ல இருக்கான், அது கொஞ்சம் வியர்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். ஆமா அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா அது ஆகாசியோட முடிவு அப்படின்ட்டு முரசைக்கு பரா சொல்லிடுறான். ஆகாசியா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். ஆமா முத நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னது நான் யாரா, நேத்து நைட்டு நம்ம சாப்பிட்டோமே ஒண்ணா, நான் உங்க மெயின் டீம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். ஓ ஆமால அப்படின்ட்டு சொல்றான். சரி இவன் கிட்ட கேட்டா இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, வேற யார்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிடோரிமா கிட்ட போய் கேட்க வரான். அதெல்லாம் சரி கீசே நீ எதுக்கு அவனை பத்தி கேக்குற அப்படின்ட்டு மிடோரிமா கேக்குறான். இல்ல அவன் என்னோட மென்டாரா இருக்கா, அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்ல வரப்ப ஆமா என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், நான் தான் மெயின் டீம்ல கூட இல்லையா, அப்புறம் என்னோட பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். ஏன் அப்படின்னா ஆகாசி வந்து உன் மேல ஒரு கண்ணா இருக்கிறான், அதனால உன் பேர் எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். யாரா இந்த ஆகாசி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே கியூரியஸா இருக்குது. சரி வேற யார்ட்டா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீசே இப்ப மோமோ கிட்ட வந்து கேக்குறான். அவனோட கேம் பிளே அவனை பத்தி ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் வந்துட்டு அவன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கீசே கிளம்பிடுறான். கீசே இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா ஆகாசியுமே ஒரு ஓரத்துல இருந்து அவனை நல்லாவே பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அடுத்து இவங்க ஒரு பிராக்டிஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கப்ப குரோக்கோ கையில பால் இருக்குது, அதை ஈஸியாவே கீசே வாங்கிட்டு போய் அழகா ஷூட் பண்ணிடுறான். இதே மாதிரி அவன் கேம்குள்ள குரோக்கோ அகைன்ஸ்ட் எல்லா பாலும் ஈஸியாவே ஸ்டீல் பண்ணி ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். அன்னைக்கு நைட்டு கீசே பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பொறுத்தது போதும் பொங்கி எழுட அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டுறான். இவனெல்லாம் எப்படி நீங்க மெயின் டீம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆவுமினே பார்த்து டேய் உன்னோட மென்டாரெல்லாம் அப்படி நீ கை நீட்டி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே சொல்றான். சரி நீ என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேருக்கு ஒன்னா ஒன்னு வச்சா யாரு ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேட்கறான். அப்படி ஒன்னா ஒன்னு வச்சா கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே சொல்றான். அதான் என்னோட பிரச்சனையே, இப்ப எதுக்கு அப்ப இவன் மெயின் டீம்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேட்கறான். இங்க பாரு அவன் வந்துட்டு நம்மள மாதிரி கிடையாது, அவன் நம்மளோட டிஃபரெண்ட், அதை நீயே கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே சொல்றான். அப்ப மிடோரிமா வந்துட்டு குரோக்கோ கீசே உங்க ரெண்டு பேருக்கு கோச் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நாளைக்கு செகண்டரி டீம் மேட்ச்க்கு போறாங்களா, அங்க வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நீங்க ரெண்டு பேரும் போகணும் அப்படின்னு சொல்றேன். நம்மளோட மாரல் என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும்ல, நம்ம வின் பண்ணியே ஆகணும், அதனால நீங்க அங்க போய் தோத்துட்டீங்க அப்படின்னா உங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டீம்ல இருந்து ப்ரோமோட் பண்ணி செகண்ட் டீமுக்கு அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு மிடோரிமா சொல்லிடுறான். இவங்க இப்ப அடுத்த நாள் கேமுக்கு ஒண்ணா நடந்து போய்கிட்டு இருக்கப்ப நேரா கீசே வந்துட்டு குரோக்கோ நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா, நீ நானும் ஷூட் பண்ணி அதிகமா யார் பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாப்போம், அதிகமா பாயிண்ட் எடுக்கிறவங்க தான் வந்துட்டு வின்னர், அப்படி உன்னை விட இந்த கேம்ல அதிக பாயிண்ட் நான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னோட யூனிஃபார்மே நீ எனக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேட்கறான். இல்ல எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒருவேளை நம்ம டீமே தோத்து போச்சு அப்படின்னா அதுல நம்ம இதை ப்ரூவ் பண்ணி என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேட்கறான். என்னது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேட்கறான். இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு இல்ல, இது வந்துட்டு ஒரு அர்த்தமே இல்ல, என்னோட ஸ்டைல் உன்னோட ஸ்டைல் மாதிரி எல்லாம் கிடையாது, இருந்தாலும் நான் உன்னோட மென்டார் அப்படின்றதுனால ஒரு விஷயத்தை மட்டும் உன்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ எப்பவும் யோசிக்க வேண்டியது இதெல்லாம் கிடையாது, உன்னோட டீமுக்காக உன்னால என்ன பண்ண முடியும் அதுதான் நீ எப்பவும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாரும் அந்த ஸ்கூல் ஜிம்முக்குள்ள வந்துடுறாங்க. அந்த ஸ்கூல்ல நடக்கிறாங்க, அங்கதான் அவங்களுக்கு தான் ஆடியன்ஸ் நிறைய இருக்குது. அவங்க நார்மலா சேர் பண்ணா கூட பரவாயில்ல, டைக்கோ ஸ்கூல்ல நல்லா கலாய்க்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு மோசமான ஆட்டிடியூடா அப்படின்னு சொல்லிட்டு கீசே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு டைக்கோ பிளேயர் ஒருத்தனை நல்லா இடிச்சிட்டு போய் ஷூட் பண்ணலாம் செய்யறான். பட் ஃபவுல் அவங்க தரவே இல்லை, ஏன்னா அவங்க டீம் பிளேயர் தான் ரெஃபரியாவும் நின்னுகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அவங்க தான் கண்டினியூஸா சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப டைக்கோ 48 ஆப்பனன்ட் 64 சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். அந்நியார கோச் வந்துட்டு கீசே நீ இப்ப உள்ள இறங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தர் வந்து கீசே கிட்ட பால கொடுக்குறான். கீசேவை டபுள் டீமிங் பண்றாங்க. சும்மா டபுள் டீமிங் பண்ணா கூட பரவாயில்ல, இவனை நல்லா அடிக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெஃபரி வந்துட்டு இதுக்கு ஒண்ணுமே சொல்லல. பட் இருந்தாலுமே கீசே அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ போராடி தாண்டி வந்துடுறான். அவன் தாண்டி வரும்போது ஒருத்தர் மேல லைட்டா அடிச்சிடறான். அவன் அப்படியே கீழே உலக ரெஃபரி வந்துட்டு இதுக்கு மட்டும் ஃபவுல் நல்லா தர்றாப்ல. அப்ப பாயிண்ட் வந்துட்டு டைக்கு 61 ஆப்பனன்ட் 75 சொல்லிட்டு இருக்குது. கீசே வந்துட்டு என்னடா இது இந்த கேப் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அந்நியாரம் பார்த்தா குரோக்கோ சப்ஸ்டிட்யூட்ல உள்ள மாத்தி விடுறாங்க. எங்கடா ஆளைய காணும் எங்கனுக்கு யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பனன்ட் பிளேயர் எல்லாம் பாக்குறாங்க. அடுத்து கீழே குனிஞ்சு பார்த்தா குரோக்கோ நின்னுகிட்டு இருக்கான். டேய் என்னடா இவ்வளவு பொடிப்பையில உள்ள இறக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. குரோக்கோ நேரா கீசே கிட்ட வந்துட்டு உன்னோட ஸ்ட்ரென்த் கூட அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். ஆமா நான் வந்துட்டு ஷேடோ, நீ தான் என்னோட லைட், நீ தான் இப்ப பாயிண்ட் வாங்கணும் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். கீசேக்கு ஒண்ணுமே புரியல, இவன் என்னடா ஷேடோ லைட்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், இவன் பேசின கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். இவனை தான் டபுள் டீமிங் பண்றாங்க. குரோக்கோ கிட்ட ஒருத்தன் கூட இல்ல. அப்படியே அவன் குரோக்கோ தான் பாத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு ஸ்பிளிட் செகண்ட் கண்ண மூடி திறக்கக்குள்ள பார்த்தா பந்து இவன் கையில வந்து நிக்குது. கீசேவும் பந்த வாங்கி அவன் அப்படியே தகச்சு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கப்புறமா தான் விஸ்வ நினைவுக்கு வந்து சரி பால தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கியே போடுறான். இதே மாதிரி குரோக்கோ வேற லெவல்ல மிஸ் டைரக்ஷன் பண்ணி கீசே கிட்ட எல்லா பாலையும் கொடுக்க கீசே வேற லெவல்ல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உண்மையிலேயே பாசிபிள், அவரோட லேக் ஆஃப் பிரசன்ஸ் அவன் யூஸ் பண்றானா, இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு சமசா கூட இருக்கிறான். பால்ல இருந்து உன்னோட கண்ணை எடுக்கவே செஞ்சிடாத, இன்னும் நம்ம பாயிண்ட் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால ரொம்ப ஃபோக்கஸ் ஆயிரு அப்படின்னு குரோக்கோ சொல்லிட்டு போறான். ஆகாசி தனியா அவன் கிளாஸ்ல உட்கார்ந்து சோஹி விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்நியாரம் மிடோரிமா வந்துட்டு கூப்பிடுறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ தான் கோச் கிட்ட பேசி குரோக்கோ கீசே ரெண்டு பேரும் ஒண்ணா விளையாட அனுப்புனியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா எப்படியும் கீசேவே இன்னும் கொஞ்ச நாள் மெயின் டீம்ல விளையாட ஆரம்பிச்சிருவான், அதனாலதான் அவன் குரோக்கோட ஸ்ட்ரென்த் அதுக்குள்ள பாக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்கு பிளான் பண்ணேன் அப்படின்னு ஆகாசி சொல்றான். எது சீக்கிரமே மெயின் டீம்ல வந்துருவானா, எப்பவும் போல உனக்கு எல்லாமே நீ தெரிஞ்ச மாதிரியே பேசுற அப்படின்னு மிடோரிமா சொல்றான். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஆகாசி சொல்றான். இந்த பக்கம் கேம்ல ஃபைனல் ஸ்கோரா டைக்கோ 83 ஆப்பனன்ட் 81 சொல்லிட்டு கேமை வின் பண்ணிடுறாங்க. இவங்க அப்படியே மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது கீசே குரோக்கோ பார்த்துட்டு சரி இப்போ நீ யாருன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் புரியல, இதுல இப்படி விளையாண்டா என்ன ஒரு ஃபன் இருக்குது, ஏன்னா நிறைய ஸ்கோர் பண்ணி வேற லெவல்ல விளையாண்டாதானே ஒரு ஃபன், சும்மா பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி ஃபன்னா இருக்கும், உனக்கு இது ஃபன்னா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். அதுக்கு குரோக்கோ எதுவுமே பேசல. நேர கீசே மனசுக்குள்ளே நினைக்கிறேன், எனக்குள்ளே இப்ப தோணுது அவன் ஒண்ணு இந்த டீமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை, அதனாலதான் ரொம்பவே அமேசிங்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கீசே நினைச்சிட்டு இருக்கான். அப்ப குரோக்கோ வந்துட்டு ஆமா நீ சொன்ன மாதிரி இதுல ஃபன் இல்லதான், பட் நம்ம தோத்தோம் அப்படின்னா அது இதை விட எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். அவன் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு ரொம்பவே பியூரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீசே மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்புறம் அதுக்கு மேல குரோக்கோ எனக்கு வந்துட்டு பேஸ்கெட் பால் தான் கரெக்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு நான்
நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ இந்த எபிசோட் ஃபுல்லாவே கீசே குரோகோக்கான பாண்டிங் எப்படி இருந்ததுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு நார்மலான ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான். அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை गाइस.